2024இல் தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய கட்சியை துவங்கிய விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கத் திட்டமிட்டுள்ளார். அரசியல் பயணத்தில் பல தடைகளை சந்தித்து வரும் நிலையில் அவரது கடைசி திரைப்படமாக கருதப்படும் ஜனநாயகன் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இயக்குனர் வினோத் இயக்கும் இப்படம் தற்போதைய அரசியல் சூழ்நிலை காரணமாக விநியோகம் மற்றும் ரிலீஸுக்கு தடையாக மாறியுள்ளது. விஜய் அண்மையில் தமது அரசியல் மாநாடுகளில் டி.எம்.கே, பி.ஜே.பி. ஆகிய கட்சிகளை வெளிப்படையாக விமர்சித்ததைத் தொடர்ந்து ஜனநாயகன் படத்திலும் அரசியல் கருத்துகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. படத்தில் விஜய் நடித்த கதாபாத்திரத்தின் பெயர் தளபதி வெற்றி கொண்டான் என்பதே அவரது கட்சியை நேரடியாக குறிக்கும் வகையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது எதிர்க்கட்சி ஆதரவாளர்களிடம் கடும் எதிர்ப்பை உருவாக்கக்கூடும் என சந்தையில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 2026 பொங்கலுக்கு இப்படம் வெளியாகும் என்றிருந்தாலும் முன்னணி விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் படத்தை வாங்க தயக்கம் காட்டுகிறார்கள். அரசியல் ரீதியான விளைவுகளை தவிர்க்கும் நோக்கில் சில நிறுவனங்கள் இப்போது படத்தை வாங்குவதிலிருந்து வெளியேறியுள்ளன.